பாதகஸ்தாசன். கைகள் மேலாக உயர்த்த வேண்டும். நேராக ஆன பிறகு மூச்சை விட்டுக்கொண்டு முன்பக்கமாக முழுமையாக வளைய வேண்டும். கால்களுக்கு பக்கவாட்டில் கைகள் வைக்க வேண்டும். தாடையால் 2 கால்களையும் கால்கள் முட்டியையும் தொட வேண்டும். கைகளை பயன்படுத்தி மீண்டும் மெதுவாக கைகளை உயர்த்தி கொண்டு நேராக வர வேண்டும். அதே நிலையை மீண்டும் செய்வோம். கைகள் மேலாக அண்ணாந்து பார்த்து கொண்டே முன்பக்கமாக வளைய வேண்டும். கால்களுக்கு பக்கத்தில் கையோட உதவியால் தாடையால் முட்டி தொடுவோம். மீண்டும் நேராக வருவோம். மூச்சை இழுத்து கொண்டு கைகள் பக்கவாட்டில் இப்போது உடம்போடு சேர்த்து இந்த ஆசனம் செய்வதால் உடற் சோர்வு, மனசோர்வு, தூக்கமின்மை போன்றவற்றை நீங்கி ஆரோக்கியமான ஒரு நிலை உருவாகிறது. நாம் இதை தொடர்ந்து செய்து வந்தால் இரத்த ஓட்டம் சீராகும். உடல், மனம், அறிவு போன்றவை ஆரோக்கியமாக செயல்படும். இந்த ஆசனத்தினுடைய நன்மைகள் மேலும் பல இருக்கின்றன. தொடர்ந்து செய்வதால் நாமே இந்த பலனை அனுபவித்து உணர்ந்து தொடர்ந்து இந்த ஆசனத்தை, அதாவது பாதகஸ்தாசன், அதை தொடர்ந்து செய்வதனால நமக்கு பல்விதமான நன்மைகள் உண்டாகும்.